நான் தான் உங்கள் ஏகே தமிழன் 75. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது புதுசாக வந்திருக்கிற கோஜோ பண்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா கோஜோ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டை நம்ம ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடியே எங்கிட்ட எல்லாம் ஓண்டுன்னு தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ள ரீசன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் புஷ்அப் ஆனால் தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து நான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கோம், அதை போட போகிறோம். ஓகே, போடுவோம். என்ன கொடுத்துருக்கோம்? ஓகே, ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம அவங்க வேலையை திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, இனி 5 ஸ்பின்னாக நம்ம போடுவோம். எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் தான் உங்கள் டைமண்டும் கரைஞ்சி போகும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் நான் எவ்வளோ டைமண்டு ஸ்பின் பண்ணுறோமோ அவ்வளோ டைமண்டை நீங்கள் பார்த்து வச்சுட்டு அப்புறமா ஸ்பின் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி என்னோடய டைமண்ட் கிடையாது. இது ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்கள் வீடியோ லிங்கில் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். சாரி, என் வாய்ஸ் கொஞ்சம் வளருதுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக சரியாயிடும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்பின் பண்ணுறதுல என்னென்னா 49 ஸ்பின்னு அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு போட்டிருக்கான். சரி பார்ப்போம், கிடைக்குதா, அதுக்கு முன்னே கிடைக்குதான்னு. அட பாவிகளா, என்னடா பண்ணுறீங்க? இவ்வளோ டைமண்ட் இப்படி. இப்போது நான் வந்துட்டு இந்த இப்படி எனக்கு வந்துட்டு டைமண்ட் இருக்கிறனால நான் ஸ்பின் பண்ணுறேன். இது டைமண்ட் இல்லாதவங்க என்னையா பண்ணுவாங்க? என்னடா மக்களே, பார்ப்போம், ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்டோன் கொடுக்குறதுக்கே எப்படியும் ஒரு 1000 டைமண்ட் பிடுங்குறாங்க. அப்போ 5 ஸ்டோனும் எடுக்கணும்னு சொன்னாலே உங்கள்கிட்ட இருந்து டைமண்டை பிடுங்கிடுவோம் போல். பார்ப்போம். அடா பாவிகளாடே, என்னடா இன்னும் ஒரு ஸ்டோன் கூட கிடைக்கல. சாரி, கொஞ்சம் நாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ கட் பண்ணிட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்பின்னும் மறுபடியும் ஸ்பின் பண்ணிடுவோம். இன்னும் 14 ஸ்பின் இருக்குன்னு போட்டிருக்கோம், பார்ப்போம். போடே, வேற மாதிரி. ஆடா பாவிகளாடே, இப்படி 6 டோக்கனை வச்சு நான் என்னடா பண்ணுறது? 107 டைமண்டு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். கர்நாக்காரா ஒன்று என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு டோக்கனும் இல்லை, 180 டைமண்டு. இந்தாதா வச்சுக்கோ, உன்னோடைய டைமண்டு நீயே வச்சுக்கோ. என் டைமண்ட் கிடையாது இது, அதனால் உன் டைமண்ட் தான், நீயே வச்சுக்கோ. நீ தந்த டைமண்டு தான், அதனால் நீயே வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. போடு. இன்னும் 14 இதில் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்பின்னில் பார்ப்போம். ஓகே மக்களே, ஓகே. இன்னும் டோட்டலாக இன்னும் 9 ஸ்பின் இருக்குது, பார்ப்போம். கொடுத்துட்றாடே. கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஒன்று கொடுத்துட்டான் கைஸ். மொபைல் வைப்ரேஷன்லே நினச்சேன், ஒன்று கொடுத்துட்டான். ஓகே. மறுபடியும் இனி 60 ஸ்பின்லேருந்தே ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்படி தான் உங்ககிட்டேருந்து காசு மொத்தமும் போகும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஈவெண்ட்டில் மட்டும் ஸ்பின் பண்ணிடாதீங்க. உங்களோட சொத்துக்கு பொறுப்பு நான் கிடையாது, கருணாகாரனும் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஸ்பின் பண்ணுறீங்க, நீங்கள் தான் இப்போ பார்க்குறீங்க. உங்கள் சொத்தை விற்று தான் நீங்கள் இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு ஸ்பின் பண்ணவே செய்யாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். நான் இது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். இந்த கேமுக்காக நீங்கள் டாப்அப் பண்ணி எடுத்துக்காதீங்க. பார்ப்போம். மறுபடியும் ஸ்பின் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இவனை வந்துட்டு பிளான் போட்டுட்டானுங்க. முன்னாடின்னு சொன்னால் ஒரு ஸ்டோன் கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம ஸ்பின் பண்ணாலே கிடச்சிரும். ஆனால் ஒரு ஸ்பின்லேயே கிடச்சிடும். ஆனால் இப்போ எல்லாம் ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை கொடுத்துட்றானுங்க. ஆனால் அதுக்குன்னு தனியாக இவ்வளோ ஸ்பின் பண்ணால் தான் ஒரு டோக்கன் தருவேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அதுதான் நம்மளுக்கு ஆப்பு. அதுலேயே அவன் பிடுங்கிடுவான் டைமண்டு, எக்கச்சக்கமாக பிடுங்கிடுவான். அந்த ஒரு ஸ்டோன் எடுக்கணுமுங்கே 1000, ஒரு ஸ்டோன் 1000 சொன்னால் மேபி அதில் விளாட்டா கூட மறுபடியும் நம்ம சுற்றி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து யாருமே ஸ்பின் பண்ணிடாதீங்க. அதுதான், அவ்வளோதான். ஓகே. ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஸ்பின்னு அப்படி ஒரு ஸ்பின்னாக இருக்குது. அட பாய்களா டேய், என் டைமண்ட் எல்லாம் போகுதுடா டேய், கதற விட்டுறீங்களேடா.
போட்டு மக்களை வெறி ஆயிடுச்சு. 2 அணம் கிடச்சிருச்சு. இன்னும் 3க்கு அப்படி இருந்ததுன்னா 3க்கு எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4000 டைமண்ட் ஆயிரும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். போடு மக்களை வெறி. 10 டோக்கன்லாம் தரான். நம்ம திட்டுறதெல்லாம் அவனுக்கு கேட்குது கைஸ். அதனால தான் அவன் இப்படியெல்லாம் நம்மளுக்கு அடே என்னடா இப்படி பண்ணுறீங்க? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் ஸ்பின்னே பண்ணிடாதீங்க. ஐயோ ஆல்ரெடியே நான் வீடியோ லேட்டாக போட்டனால எல்லோரும் ஸ்பின் பண்ணி எடுத்துருப்பீங்க. நான் ஸ்பின் பண்ணி எடுத்தவங்க எல்லாம் கதற விட்டுருப்பான் கருணாக்காரன். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க சொத்தை எல்லாம் விற்று தான் இதை எடுத்திருப்பாங்க போல். அந்த அளவுக்கு டைமண்ட் போயிட்டே இருக்குது. ஓகே ஆடா பாய்களா டேய், கொடுத்துருங்க. ஐயோ பாய்களா டேய், ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருங்களேடா, கொடுத்து தொலைங்கடா. ஆடா பாய்களா டேய். அடே என்னடா இன்னும் 14. இங்கே பாருங்களேன், கரெக்டாக அவனு செட் பண்ணி வச்சுருக்கான். அந்த 14 இதுக்கு தான் கரெக்டாக தரானுங்க. அப்போ இவனுங்க எவ்வளோ ஸ்கேம்னு நீங்களே நினச்சி பாருங்கள். யூடியூபர்ஸ் மட்டும் ஸ்பின் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் பாக்கி உள்ளவங்க யாருமே தயவு செய்து ஸ்பின் பண்ணிடாதீங்க. தயவு செய்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு யாராச்சும் போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்து இதை ஒன்று கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக இவன் அவன் செட் பண்ணி வச்சுருக்கிற இதுக்கு தான் தரான். அதுக்கு முன்னாடியே விழுன்னு நினச்சி அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தம் இல்லை. இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு இப்போ எடுப்பீங்க ஆசைக்கணும், நல்லா இருக்கே, லுக்குக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கலெக்ஷனாக இருக்குமே தவிர உங்கள் காசு தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ தயவு செய்து யாரும் ஸ்பின் பண்ணிடாதீங்க, அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரோ இவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணுறியோ, டைமண்ட் எதுவுமே அப்படியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கான ரீசன் வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் இல்லைன்னா நான் வீடியோ பாதிலையும் சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போடு 34. அட கடவுளே, என்னடா இது, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம் கைஸ். எப்படியும் நம்மளுக்கு தரமாட்டான். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். வீடியோ வேறு லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது, இனி ஒரு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஓ கடவுளே, ஒரு டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? இன்னொரு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஓகே வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், நாசமாக போக கருணாக்காரா. எங்கள் வீட்டு காசை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்னையா கிடைக்க போகுது? நான் அதான் சொல்கிறேன், எங்களோட காசை எடுத்து ஒரு கேம் தானடா, அதுக்கேண்டா இவ்வளோ இதாக பண்ணுறீங்க? ஒரு கேமுக்காக இவ்வளோ டாப்அப் நாங்கள் பண்ணுறோம்ல, அதுக்காக எங்களுக்கும் சர்வருக்கும் நல்லதாக தாங்கியா கொஞ்சம் டைமண்ட்லேயே. இது என்ன போடு. 1 கிடச்சிச்சு மக்களே, 1 கிடச்சிச்சு. பார்ப்போம், லாஸ்ட்டு ஸ்பின்னுங்க, லாஸ்ட்டு ஒரு டோக்கனுங்க. இந்த டோக்கனை கிடச்சிருந்துச்சுன்னா ஆமாம் இந்த பண்டில் எடுத்துடலாம். ஆல்ரெடி இந்த பண்டில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கும் ஃப்ரீயாகவே இந்த பண்டில் எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த பண்டில் போட்டும் பார்த்துக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போடு ஸ்பின்னை போடு. அடே கதற விட்றீங்களேடா, அடே சொத்தை விற்கிற அளவுக்கு இப்படி ஒரே ஸ்பின்னில் முடிச்சு விட்டுட்டீங்களா சோழியை? போடு மக்களை, போடு வெறி. அதாவது இவனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இத்தனை டைமண்டில் இவனுக்கு கொடுக்கணும், இத்தனை டைமண்டில் தான் இவனுக்கு விழணும், அந்த மாதிரி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பின் பண்ணி போட்டுருவோம். போடு வெரி. அட கடவுளே என்னடா பண்ணுறீங்க? கொடுத்துருங்கடா டேய், கொடுத்துருங்க, கதற விடாதீங்கடா. கொடுத்துட்டான் மக்களே. வெரி ஃபைனலி இந்த மண்ணில் நம்ம எடுத்துட்டோம். ஃபைனலி இந்த மண்ணில் நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். அப்படி மாசாக இருக்குங்க. மாசு போட தலைவர் எப்படி வராருன்னு பாருங்களேன். போடு மக்களை, வெறி ஆயிடுச்சு. வெறி. எல்லாத்தையும் கிளைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஆனால் அந்த பண்டில் எடுக்கும்போது மட்டும் ஒன்றுமே தரலங்க. ஆனால் இதுக்கெல்லாம் போய் கங்க்ராட்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா இவனை. என்ன முக்கிய அடிக்கணும்னு எனக்கு தெரியலை. ஓகே, எனிவே ஃபைனலி நம்ம பண்டில் எடுத்துட்டோம். எங்கடா பண்டில்? ஸோ நான் இந்த பண்டில் எடுத்தது காரணம் என்னென்னா, இது என்னுடைய ஓன் காசு ஒன்றும் இல்லை, எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சர்வர் கிடையாது, ப்ராசஸ் சர்வர் தான். அதனால தான் சொல்கிறேன், வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்பி தான் நான் சொல்லிட்டேன். இது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த பண்டில் எடுக்கணும்னா அந்த ப்ராசஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் வந்துட்டு இந்த பண்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ யாரும் தயவுசெய்து ஸ்பின் பண்ணாதீங்க. ப்ராசஸ் சர்வரை ஏற்றி வேணும்னா ஒரு நாள் இட்டு பார்த்து அப்புறம் ஆசையை தீர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னு சொன்னால், என்ன மாதிரி தயவு செய்து யாரும் இந்த பண்டில் எடுக்கிறோம் இல்லை லெக்கில் விழுகும் அப்படின்னு நினச்சி ஸ்பின் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா யாரும் தயவு செய்து பை பண்ணாதீங்க, புரியுதா? அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறதே அதனால தான். இனிமேல் உங்களுக்கு இனி அடுத்த எதை வந்து ஸ்பின் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஸ்பின் பண்ணி எடுத்து எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு எடுத்து காட்டுறேன். ஒவ்வொரு ஈவெண்ட் வரும்போதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு எதை ஸ்பின் பண்ணணுமோ என்ன ஸ்பின் பண்ணணுமோ அதை நான் இந்த ப்ராசஸரில் ஸ்பின் பண்ணி எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை ஸ்பின் அப் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, லவ் யூ, டேக் கேர் காய்ஸ், பாய்.